வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாண மாலை 9840891300 அல்லது 9840891500. சரியாக இல்லாத ஒரு ஃபேமிலியை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போனாங்கன்னா நான் ஒத்துக்குவேன். ஆனால் நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், அவனை ஒத்துக்காமல் அவங்க வெளியில் போகும்போது ஒரு சில பரிகாரங்கள் சொல்லி அந்த பரிகாரத்துக்குள்ளே அந்த ஃபேமிலி உள்ளே கொண்டு வரணும்னு யோசனை பண்ணி அது மாதிரி சில மேஜிக்லாம் பண்ணி இந்த குழந்தைங்களோட திருமணம் நடைபெறாமல் பார்த்துக்கிறாங்களோ. நாளை கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு மாப்பிள்ளை மாத்திரம் இல்லை, பிள்ளையுமா ஆயிடுறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு டவுன்ஃபால் வந்தால் உன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவியோ அதை பண்ணு. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கும்மா. என்ன குரு பயிற்சிலாம் எப்படி இருக்குது? கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டிங்களா? எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. நம்ம என் ராசிக்கு என்னமோ அப்படியே நல்ல ராசி அள்ளி விடுறதா? அப்படி என்ன ராசி நீங்கள்? எனக்கு தெரியலையா? எல்லாருக்கும் ராசியான ராசி. வயசு ராசியெல்லாம் எதுக்குமா கேட்கணும்? சரி சரி, ஒன்றுமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அது ஓகே. நம்ம இந்த கல்யாண மாலை திருச்சி நிகழ்ச்சியில் சிவஸ்ரீ மணிகண்டம் அன்றைக்கி தான் நான் கூப்பிட்ருக்கோம். அன்றைக்கி தான் வந்தார். சரி, ஒரு 5 மினிட்ஸில் ஏன்னா அவர் வந்திருக்கார், அவர் பேசினா நல்லா இருக்குமே, அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல பக்குவம் இருக்கே அப்படிங்கிறதுனால அவரை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வரியில் வந்து குரு பயிற்சி பலன்கள் சொல்லுங்கன்னா சூப்பராக அங்கே இருக்கிற பிராண்ட்ஸை கனெக்ட் பண்ணியே. சாதாரணமாக சொல்கிறது என்னென்னா, வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, பிரயாணங்கள் நிறைய இருக்கும், உங்களுக்கு வந்து சேமிப்பு உயரும், அதுக்கப்புறம் புடவை ஆபரண சேர்க்கை இருக்கும், இப்படி தான் வரும்ல. அதை என்ன பண்ணுறாருன்னா அருமையாக ஒவ்வொரு பிராண்டோட கனெக்ட் பண்ணி முருகன் ட்ராவல்ஸில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஊருக்கு போகலாம், சியூபியில் நிறைய பணத்தை சேர்த்துக்கலாம், சென்னை சில்க்ஸ் போத்தீஸில் புடவை வாங்கி அடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நல்லா பண்ணார். அதை வந்து இயல்பாகவும் வந்து உட்கார்ந்த ஜனங்களுக்கு ஒரு ரசிப்பாகும். கரெக்டு. அது நல்ல விஷயம். நம்ம பண்ணுற எல்லா விஷயமே அன்றைக்கி தொடர்ந்து அந்த ஈரோடு மகேஷ் தலைமையில் நடந்த பட்டிமன்றமுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சின்ன பசங்க எல்லாமே அனுபவித்து பேசி நல்லா பண்ணாங்க. ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் நமக்கு நடந்தது. குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறது இதெல்லாம் தான் நமக்கு சைன். ப்ரோக்ராம்ஸ் நல்லா நடக்கிறது, நல்ல கூட்டமாக வந்து வரன் தேடுறாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த வெயிலில் இத்தனை பேர் வந்ததுங்கிறது வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு, பெரிய விஷயம் தான். நான் வந்து திருச்சி பிரமோ நம்ம இதே இடத்துல தான் நம்ம பண்ணினோம். அப்போ பண்ணும்போது சொன்னோம், இந்த மாதிரி காவேரியில் வெள்ளம் எப்போவாவது வரும், திருச்சிக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக மக்கள் வெள்ளத்தால் எப்போவுமே கல்யாண மாலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். எந்த அரசும் திறந்து விடணும்னு அவசியம் இல்லையே, மக்களோட மனக்கதவு திறந்தால் போகிறோம். நல்ல விஷயம். கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. சரி, இப்போ நம்ம குரு பயிற்சியை பற்றி பேசுறதுனால நான் கேட்குறேன். பொதுவாக வந்து இப்போது கொஞ்சம் ஜோசியம் ஜாதகத்தில் வந்து ரொம்ப எல்லாருமே சொல்கிறது வந்து இந்த திருமணத்துக்காக தான் அவங்களுடைய ஜோசி ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஃபஸ்ட்டு திருமணம் தான். அந்த திருமணத்தை பார்க்கும்பொழுது சில இடங்களில் கொஞ்சம் அதீதமாக பார்த்து மாட்டின்றாங்களோ அப்படிங்கிறது நமக்கு இருக்குல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நிறைய இடத்துல பேசுகிறீங்க, அந்த கம்யூனிட்டி மீட்டில் வந்து அந்த மக்களை அட்ரஸ் பண்ணும்பொழுது அட்ரஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இருந்தாலுமே நான் வந்து எல்லாருக்குமா தெரியணும் கேட்கிறேன். என்ன உங்களுடைய புரிதல் இல்லைன்னா உங்களுடைய அறிவுரை அப்படிங்கிறது வந்து என்ன? அதுக்கு இன்னைக்கு என்னோட நட்சத்திரம் சந்தோஷம்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லை இன்னைக்கு இல்லை உங்களுக்கு. ஏன்னா இந்த விஷயங்களை பேசும்போது we should handle it very carefully. என்ன ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுக்கு 2 எட்ஜ் இருக்குது. ஒன்று வந்து குணப்படுத்தும், ஒன்று வந்து குத்தி காயம் பண்ணிடும். அது மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணி ஆகணும். நம்பிக்கை நம்பிக்கை வைக்கணும். எந்த நம்பிக்கை வைக்கணும்னா, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நம்பிக்கையை வைக்கணும். அதை தான் ப்ரையாரிட்டியாக வைக்கணும். இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலான்னு நம்பிக்கை வைக்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து ஒரு கடல். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணி, அவ்வளோதான் நமக்கு அந்த சாஸ்திரத்தை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதோ கரை கண்டவ மாதிரி 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, அது அங்கே இருந்தால் அங்கே தான் இருக்கும். அதை என்ன நம்ம நகர்த்தவ முடியும்? அண்டு ஒரு கட்டத்தை நகர்த்தினா கூட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு போட்டால் நேராக வந்து பர்ஃபெக்டாக நிற்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டமைஸ் ஆகிடுது. சிஸ்டமைஸ் ஆன உடனே
எது பொருந்தும் எது பொருந்தாது அதுக்கும் சொல்கிறதுக்கு மிஷினும் இருக்குது, மனுஷாலும் இருக்காங்க. அதில் சில பேர் வந்து அதிக நாலேஜ் இல்லாததுனால நம்ம சொல்லி நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம வார்த்தைக்கு தான் மதிப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா ஒரு சில பரிகாரங்கள் சொல்லி அந்த பரிகாரத்துக்குள்ளே அந்த ஃபேமிலி உள்ளே கொண்டு வரணும்னு யோசனை பண்ணி அது மாதிரி சில மேஜிக்லாம் பண்ணி இந்த குழந்தைங்களோட திருமணம் நடைபெறாமல் பார்த்துக்கிறாங்களோ அப்படின்னு கூட கவலையாக இருக்குது. கவலை தான் அது. எல்லோரும் அது மாதிரி பண்ணுறாங்கன்னா சொல்ல முடியாது. நாலேஜ் உள்ளவன் இதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க, இந்த குழந்தை இந்த பையன் இந்த பொண்ணு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பேரண்ட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட ப்ராக்ரஸ் ஆரம்பித்தாச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு டேட் வைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. பெண்ணை பார்த்தவர் வந்து ஒரு 3வது ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்கிறார். அந்த ஜோசியர் சொன்னார், நான் இதை ஸ்டடி பண்ணுறேன், ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸே ஒரு வாரம் நின்று போச்சு. அந்த ஆரம்பித்த ப்ராசஸே ஒரு வாரம் நின்று போச்சு. அதுவே ஒரு தடங்கல். அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து மெசேஜ் வருது, இந்த பையனுக்கு வந்து 23 வருஷம் கழிச்சு ஃபினான்ஷியல் டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அப்படி வந்த உடனே என்கிட்ட வந்து சொன்னார், இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, 23 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அவனுக்கு 27 வயசு. ஸோ அந்த வயசு வச்சு பார்க்கும்போது இந்த மிட் ஏஜில் வந்து டவுன்ஃபால் வந்தால் என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், நாளைக்கு கல்யாணம் ஆன உடனே அவன் உங்களுக்கு மாப்பிள்ளை மாத்திரம் இல்லை, பிள்ளையுமா ஆயிடுறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு டவுன்ஃபால் வந்தால் உன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவியோ அதை பண்ணு, ஒன்றும் தப்பே கிடையாது. அண்டு பொண்ணுக்குன்னு என்ன ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, அதை கொடுத்து அவனை காப்பாற்று. இன்னையிலேருந்து வாழ விடுங்க. இந்த வாழ்க்கையில் வந்து எந்த விதமான பள்ளத்தையும் ஏற்படுத்தாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுறது வந்து அவங்களோட வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து ஒரு 23 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திட்டீங்க. அதுலேருந்து தயவு பண்ணி வெளில வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒய்ஃபையும் அழைச்சிட்டு வந்திருந்தார். அந்த ஒய்ஃப் சொன்னாங்க, சார் சொல்கிறதுல நியாயமாக இருக்குது, இதை வந்து நம்ம ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணுறோமோன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, ஜோசியர் இது மாதிரி சொன்னப்புறம் எப்படிம்மா அடுத்த அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கரெக்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி சொன்னேன். புரிகிற மாதிரி சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த பையன் அவ்வளோ அறிவாளி, அவனுக்கு ஃபெயிலியூர் வராது. அப்படியே வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, இதை வச்சு அதை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணார். சொல்ல அவங்களுக்கு அந்த நிச்சயதார்த்த டேட் வச்சு பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாரு, கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா அது அப்படியே விட்டு போயிருக்கும். ஒரு வார தவக்கம் வந்து ஒரு ஒழுங்கில்லாத ஒரு பையனை பற்றி இல்லை சரியாக இல்லாத ஒரு ஃபேமிலியை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போனாங்கன்னா நான் ஒத்துக்குவேன். ஆனால் நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், அவனை ஒத்துக்காமல் அவங்க வெளியில் போகும்போது நமக்கு பார்க்குறதுக்கு வருத்தமாக இருக்குது. இது என்னடா அது, இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்புக்கும் போய் நம்ம நிற்க முடியுமான்னா முடியாது. நம்மக்கிட்ட வரக்கூடிய தப்புகளை சரி பண்ணுறது வந்து நம்மளோட தலையாய வேலை. கரெக்ட், கடமை, அது நம்மளுடைய கடமை அது. அதனால் அதை கட்டாயமாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த லெவலில் வந்து நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறது, சமூகத்துக்கும் ஜோசியக்காரங்களுக்கும் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா அந்த சமூகத்து மக்களை வந்து சோதனை பண்ணாதீங்க. ஆனால் பர்ஃபெக்டாக தெரியறதுன்னா ஜாக்கிரதையாக சொல்லுங்கள், ரொம்ப மிரட்டாதீங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனால் உனக்கு குணமாயிடும்னு சொன்னால் எனக்கு குணமாகுது, இல்லை உனக்கு பெரிய அப்படியே ஊரில் இல்லாத வியாதி வந்துடுதுன்னு சொன்னால் அது நமக்கு வந்து பெரிய தொல்லை ஆயிடுறது. இப்போ நம்ம அந்த கோவிட்ஷீல்டை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதில் வந்து எல்லாம் அப்படி நினச்சன்னைக்கு அப்படியே உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தாச்சுன்னா கோவிட்ஷீல்டு போட்டவனுக்கு எல்லாருக்குமே மூச்சு திணறல் ஏற்படுற அளவு மோசமாக போகுது. அதே இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, 1 லட்சத்தில் ஒரு ஆளுக்கு வந்து இதை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு சின்ன கணக்கு. என்ன கோடிக்கணக்கில் வரும்போது நம்பர் ஜாஸ்தியாகுமேனு உங்கள் ஆர்கியூமெண்ட் இருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப அருமையாக சொன்னார், அதை 1 லட்சத்தில் ஒரு ஆளுக்கு வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இத்தனை பேர் வந்து அதில் அந்த வியாதியிலேருந்து தப்பிச்சாங்கங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதை அப்படின்னு சொன்னார். இது மாதிரி மாட்டிட்டு முழிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் போய் சொல்ல முடியுமான்னா நம்மள்ட்ட வந்தால் சொல்லலாம், இல்லைன்னா இந்த மீடியா மூலமாக இப்போ சொல்கிறோம், இதை கேட்டுக்கலாம். கரெக்டு தான், அவ்வளோதானே. இல்லை அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறதே. மீடியா மூலமாக அதை வந்து நம்ம என்ன நம்மளால் முடிச்சதை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் மாட்டின்னு தான் முயப்பேன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.